ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கானது. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் நம்புகிறேன். இதில் வந்து எல்இடி லைட்டில் தண்ணி இறங்கியிருக்குது. அது எப்படின்னு கேட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு கால் பண்ணியிருந்தவங்க, தம்பி இதில் வந்து ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லி நானும் போயிருந்தேன். ஆனால் அது வந்து கடை வந்து பயன்படுத்தாத கடை, அதாவது புதுசாக ஓப்பன் பண்ணாத கடை. புதுசாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாம் செய்து வச்சுருந்தவங்க இந்த கடையை துறக்கிறதுக்காக. அப்போ சடனாக வந்து அந்த மலையில் மேலுக்கு ஃப்ளாட்டால் வெடிச்சிருந்து இருக்குது. அதை அவங்களும் கவனிக்கல. அதனால உள்ளுக்கு அந்த எல்இடி லைட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இறங்கி மற்ற பவர் கனெக்டர் அந்த அதுக்குள்ளெல்லாம் தண்ணீரை போயிட்டு சட சடன்ட்டு நான் ஒன் பண்ணிக்கல சட சடன் சத்தம் கழிச்சு என்னென்ன ஆகுது அதுக்குள்ளெல்லாம் அந்த இது ஃபுல்லாகவே எல்இடி லைட் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை, ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டுது. உடனே நான் பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சேனாண்டா ஃபுல்லாகவே கலட்டி பார்ப்போம்னு. அப்போ 4 லைட்டாக அப்படி எல்இடி லைட்டு எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த 4 லைட்டையும் நான் என்ன செஞ்சேன்டா ஃபுல்லாக ஒவ்வொன்றா கலட்டி பார்க்கல. அதில் வந்து ஒரு எல்இடி லைட்டுக்குள்ளே உள்ளுக்கே தண்ணி போயிருந்துச்சு. அவ்வளோ தண்ணி போயிருந்தது. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் வந்து சொல்ல வர விஷயம்னு கேட்டால், ரிப்பேர் காரணம் வந்து அதில் வந்து கனெக்டருக்குள்ளே வந்து பேஸ்ட் மற்ற நியூட்ரம் சின்ன சின்ன அந்த பவர் கனெக்டர் இதெல்லாம் இருக்கும் தானே, அதுக்குள்ளெல்லாம் தண்ணி போடணுன்னா அங்கே ஏற்ற ரிப்பாகி அதுக்கப்புறமா ட்ரிப் அடிக்கடி வரக்கு இந்த இதுவும் ஒரு காரணம். இதில் வந்து ஃப்ளாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து 2-3 வாட்டி கோடு ஏற்றுனதுக்கு பிறகு தான் இந்த எல்இடி லைட்டை வந்து நாங்களும் போட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தேன்னா. அப்போ அதே போல் அவங்களும் ஓம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த வேலை கம்ப்ளீட் பண்ணிக்க நீங்களும் பார்ப்பீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.